ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ஸில் வந்து ஸ்டெம் ஸ்டிச். பீட்ஸ் ஸ்டெம் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். ஃபைவ் பீட்ஸாக போட்டுக்கணும். 5 பீட்ஸ் போட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம். பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம். அடுத்தது அந்த பீட்ஸுக்கு சென்டரில் கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச்சு, அது பக்கத்தில் இன்னொரு குட்டி லாக் போட்டுட்டு நம்ம முன்னாடி வந்து த்ரெட்டில் வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் போட்டோம்ல, அதே மாதிரி தான். இப்போ 5 பீட் எடுக்கிறோம். அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைனில் வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடுறோம். அடுத்தது மேலே சென்டரில் ஒரு லாக்கு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, கீழே திரும்ப ஒரு 5 பீட் எடுத்துக்கிறோம். ஒரு லாக் போடுறோம், ஒரு குட்டி லாக் போடுறோம். இதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 பீட் போட்டிங்கன்னா செகண்ட் வந்துட்டு வேறு கலர் போட்டு ஆல்டர்னேட்டிவ் கலரில் கூட நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு போடலாம். இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அப்படியே மேலே போகிறோம். நடுவில் சென்டரில் தான் கீழே வரோம். திரும்ப 5 பீட்ஸ், ஒரு ஸ்டிச் போடுறோம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, மேலே போகிறோம், ஒரு லாக் போடுறோம், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடுறோம். கீழே எடுத்துகிட்டு அடுத்து 5 பீட்ஸ். 5 பீட்னால் 5 தான் வரிசையாக போடணும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஒரு குட்டி லாக் கீழே வந்துட்டு அடுத்தது ஒரு 5 பீட் போடுறோம். இதுக்கு வந்துட்டு 24 நீடில் இல்லை 23 நீடில் நம்ம டியூலிப்பில் எடுத்துகிட்டு நார்மல் சீவிங் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி. தேங்க்யூ.